நம்ம லெவல் மைல் கோஸ்ட் சேலஞ்ச் பண்ண போகிறோம். லெவல் மைல் கோஸ்ட் சேலஞ்ச் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு ஹாண்டட் கோஸ்ட் சேலஞ்ச். இது பயங்கர ஃபேமஸ் அமெரிக்கா அந்த மாதிரி யூஎஸ் கண்ட்ரீஸ்லாம். அந்த சேலஞ்சை பண்ணுறதுக்காக ஆக்சுவலி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடு கிட்ட. இந்த சுடுகாடு கிட்ட ஆல்ரெடி நம்ம வந்திருக்கோம். இந்த சுடுகாட்டில் நம்ம ஒரு வீடியோவும் எடுத்துருக்கோம். அது என்னன்னா பேய் பிடிச்சவங்களோட முடியை எடுத்துகிட்டு போய் ஆணி அடிப்பாங்களே அந்த மரம் வந்து ஆக்சுவலாக இங்கே தான் இருக்குது. இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க 2-3 கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம் இங்கே மரத்தை யூஸ் பண்ணி தான் ஆணி அடிப்பாங்க. அந்த மரத்தில் இருக்க ஆணியை அச்சு பிடுங்க. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம போய் அந்த வீடியோவை பாருங்கள். அன்றைக்கி என்னென்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தெல்லாம் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் மறக்காமல் போய் நம்ம சேனலில் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் வர்றதுக்கு நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் பண்ணுற இன்ட்ரெஸ்டிங்கான கோஸ்ட் சேலஞ்சஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த லெவல் மைல்ஸ் கோஸ்ட் சேலஞ்சுக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய 5 இம்பார்ட்டண்ட்டான ரூல்ஸ் இருக்குது. அண்ட் அது நான் இப்போ உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். அது என்னென்னா டு நாட் ரோல் டவுன் தி விண்டோ. என்ன நடந்தாலும் டெஃபினட்டாக நம்மளோட கிளாஸை மட்டும் இறக்கவே கூடாது. விண்டோஸ் வந்து இறக்கவே கூடாது. அண்ட் டு நாட் யூஸ் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிடவே கூடாது. ஆனால் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக மட்டும் நம்ம ஃபோன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். பட் நான் எடுத்து யாருக்கும் ஒரு எமர்ஜென்சி கால் பண்ணோம் பயந்துட்டேன் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டேன்னா கூட நம்ம என்ன நடந்தாலுமே ஃபோனை யூஸ் பண்ணவே கூடாது. டு நாட் டர்ன் ஆன் ரேடியோவை நம்ம வந்து டர்ன் ஆன் பண்ணுறது, அதாவது பாட்டு கேட்குறது அந்த மாதிரி பண்ணுற சேட்டைகள்லாம் இல்லாமல் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கேமில் மட்டும் தான் இருக்கணும். நாட் கெட் அவுட் ஆஃப் யுவர் கார். நம்ம வந்து காரை விட்டு கண்டிப்பாக என்ன நடந்தாலும் கீழே இறங்கிடவே கூடாது. அதாவது நம்ம காருக்குள்ளே ஏதாவது உருவத்தை பார்த்தாவோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலோ நம்ம காருக்குள்ளே நம்மளுக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்தாலோ ஆக்சுவலாக இந்த கேமில் நிறைய பேருக்கு நிறைய விதமான விஷயங்கள் நடந்துருக்குன்ற மாதிரி நானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி நமக்கு ஏதாவது நடந்தால் கூட டெஃபினட்டாக நம்ம வந்து காரை விட்டு இறங்கிடவே கூடாது. டு நாட் எக்ஸீட் 30 மைல் ஸ்பீட். நம்ம வந்து 30 கிலோமீட்டர் ஸ்பீடு தாண்டி ஓட்டவே கூடாது. என்ன நடந்தாலும் 29, 25, 30 இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணி இந்த சேலஞ்சை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நான் இப்போ சொன்ன 5 இம்பார்ட்டண்ட்டான ரூல்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணி இந்த கேமை முடிச்சிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளுக்கு வந்து நம்ம விஷ் கிராண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம விஷ் கிராண்ட் ஆகுது அப்படின்னா என்னென்னா ஆசைப்படுற அந்த விஷயம் வந்து நம்ம பெரிய ஆசையாக இருந்தால் அது நம்மளோட காரோட பூட்டில் இருக்குமா பின்னாடி இருக்குமா, அப்படி இல்லைன்னா ஒரு குட்டி ஆசையாக இருந்ததுன்னா அது வந்து நம்மளோட காரோட பேக் சீட்டில் இருக்குமா, இல்லை அதை விட சின்ன ஆசை அப்படின்னா வந்து அது வந்து நம்மளோட காரோட ஃப்ரண்ட்லேயே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அச்சு ஆசைப்பட போகிற விஷயம் வந்து எப்படி கார்லேருந்து கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அப்படின்னு அச்சு ஆசைப்பட போகிறேன் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி என்னன்னு தெரிஞ்சுட்டோன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க போகலாம். வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். நான் விஷ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த லெவல் மைல்ஸ் கிராஸ் பண்ணும்போது அது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சூப்பராக மேனிஃபெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த லெவல் மைல்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து எந்த பக்கம் போக போகிறோம், எந்த ரூட் போக போகிறோம் அதெல்லாம் எதுவுமே பிளானே பண்ணல. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எங்கே வேணால் போகலாம். அண்ட் இந்த லெவல் மைல்ஸை க்ராஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரூல்ஸை டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணணும். அது மட்டும்தான் ரூல்லே இருக்குது. இந்த இடத்துக்குள்ளே வந்தாச்சு. அண்ட் இப்போ வந்து நான் டோட்டலாக 3 ஆங்கிள்ஸ் வச்சுருக்கேன் இன்றைக்கி. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிள் இது வந்து ஒரு ரோடை மட்டும் கவர் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஆங்கிள். அண்ட் செகண்ட் ஆங்கிள் வந்து நீங்கள் என்ன பார்த்துட்ருக்க இந்த ஆங்கிள். அண்ட் தேர்ட் அண்ட் ஃபைனல் ஆங்கிளில் வந்து நானும் நம்ம ஸ்பீடாமீட்டரும் தெரிகிற மாதிரி 3 ஆங்கிள்ஸ் வந்து நம்ம டோட்டலாக செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லெவல் மைல்ஸை நம்ம கிராஸ் பண்ணும்போது எல்லா 5 ரூலையும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, எல்லாமே மைண்டில் இருக்குது. என்னென்ன பண்ணக்கூடாது, ரேடியோ ஆன் பண்ணக்கூடாது, கிளாஸ் இருக்கக்கூடாது, ஸ்பீடு வந்து லிமிட் கிராஸ் பண்ணிடக்கூடாது, 30 தான் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இன்னும் 2 சொன்னாங்க, ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் என்னென்னா காரை விட்டு இறங்கிடவே கூடாது. என்ன நடந்தாலும் காருக்குள்ளே தான் உட்காந்துருக்கோம். ஓகே. அண்ட் கைஸ் லெவல் மைல்ஸை நம்ம கிராஸ் பண்ணும்போது ஒரு மைலுக்கும் ஒரு விஷயம் நம்ம காருக்குள்ளேயே நம்மளுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா ஆச்சு இப்போ உங்களுக்கு படித்து கட்டுறேன். ஃபர்ஸ்ட் மைல் நம்ம கிராஸ் பண்ணும்போது நம்ம தி ஏர் டர்ன்ஸ் கோல்டு. ஓகே, நம்ம காரே வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ எனக்கு கோல்டாக தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அச்சுக்கு வந்து ஃபீவரும் கோல்டும் இருக்குது. அதனால் எனக்கு இப்போவே குளிருது. உங்களுக்கும் குளிருதுங்களா? ஆமாவா? ஓகே.
இங்கே வந்து எதுவும் பதில் வந்து தெரியல. ஃபோக்கஸ் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. எனக்கு வந்து லைட்டாக கோல்டு இருக்குது. செகண்ட் மைல் க்ராஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்னும் அதிகமான கோல்டு ஏற்படுமா, இன்னும் அதிகமாக குளிரை நம்ம பார்ப்போம் அப்படி சொல்கிறாங்க. அண்ட் தேர்டு மைலில் என்ன ஆகும் அப்படின்னா நாயெல்லாம் குலைக்குமா, விண்டோ இறக்கக்கூடாதுல்ல. ஓகே ஓகே ஸோ தேர்ட் மைலில் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ரோடு வந்து டெட் எண்ட் ஆகும். அப்படின்னா வந்து ஒரு ட்ரீ மேலே வந்து ஏதாவது ஷேடோ தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தேர்ட் மைல் போகும்போது கண்டிப்பாக இதை கவனிச்சு ஆகணும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஸ்பூக்கியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. அண்ட் ஃபோர்த் ஒன்னில் வந்து விஸ்பர் சவுண்டு கேட்குமா நம்மளை சுற்றி, நம்ம காருக்குள்ளேயே விஸ்பர் சவுண்டு வேறு மாதிரி. ஓகே ஸோ ஃபோர்த் மைலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபிஃப்த் மைலில் என்ன நடக்கும்னா இந்த லேக் இல்லைன்னா மூன் அது வந்து ஒரு மாதிரி நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து நம்மளை காரை விட்டு கீழே இறங்க வைக்குமா. அதனால நம்ம வந்து ஏமாந்துடவே கூடாது. ஐ மீன் அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து ஏமாந்து நம்ம கீழே இறங்காமல் காருக்குள்ளே தான் உட்காந்துருக்கோம் போல். ஃபிஃப்த்து ஒன். அண்ட் சிக்ஸ்த்து மைலில் என்ன நடக்கும்னா ஹெட்லைட் ஃப்ளிக்கர்ஸ், அப்புறம் வந்து ஸ்டார்ஸ் டிஸப்பியர்ஸ், வாய்ஸ் ஃப்ரம் ரேடியோ. ஓ மை காட். ஓகே சிக்ஸ்த்து மைலில் வந்து சீரியஸாக நிறைய விஷயம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது எதுனா ரேடியோவிலேருந்து வாய்ஸ் கேட்க போகிறது. அது என்னென்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். செவன்த் மைலில் என்ன நடக்கும்னா வாய்ஸ் ஃப்ரம் பேக் சீட். என் பேக் சீட்டில் வந்து என்னோடய கேமராமேன் தான் இருக்காங்க. நீங்கள் எதுவும் சவுண்டு கொடுத்தாங்க விஸ்பர் சவுண்ட், ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஒருவேளை ஏதாவது பயப்படுற மாதிரி இருந்தால் உடனே சொல்லுங்கள், எதுவும் பண்ண முடியாது. 12 மினிட்ஸை க்ராஸ் பண்ணி தான் ஆகணும். எயித் மைலில் நம்மளுக்கு என்ன நடக்கும்னா ஷேடோ ஃப்ளோஸ் அண்ட் ஸ்க்ராச்சஸ் காரா, ஷேடோ ஃபாலோஸ் அண்ட் கார் ஸ்க்ராச்சா. எயித்து மைலில் வந்து நம்ம காருக்கு ஸ்க்ராட்ச் தான் அவ்வளோன்னு போட்டிருக்காங்க. இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, இது எனக்கு தெரியவே தெரியாது தெரியும். ஓகே அப்புறம் எயித்து மைலில் வந்து இன்னொன்று என்ன ஆகும்னா ஷேடோ நம்மளை ஃபாலோ பண்ணணுன்னு போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு ஆத்மா நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுமா. சீரியஸ்லி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் நைன்த்து மைலில் நம்மளுக்கு என்ன நடக்கும்னா நம்மளோட கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடுமா. அப்படி நடந்துருந்தால் ஒரு வேளை நம்ம கண்ணை மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்ணை மூடிட்டு தான் காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை கண்டினியூ பண்ணுமா. எக்காரணத்தை ஒன்று காரை விட்டு இறங்கிடக்கூடாது. அண்ட் விண்டோ கூட ஓப்பன் பண்ணிடக்கூடாது. 10th மைலில் இது ரொம்ப சீரியஸாக இருக்குது. இது ஆக்சுவலாக என்ன ஆகும்னா ஒரு அமைதியான சைலண்ட் ஆகிடுமா, எல்லா இடமும் லைக் சைலண்ட் ஆகிடும். அண்டு அந்த டைம் நம்ம வந்து மிரரை மட்டும் பார்த்துடவே கூடாது. ஏன் மிரரை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் 11th லாஸ்ட் ஃபைனல் மைல் வரும்போது நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு ரெட் லைட் தெரியுமா, நம்ம சுற்றி ஏதாவது ஒரு இடத்துல ரெட் லைட் தெரியுதான்னு நம்ம பார்க்கணும். அண்ட் அப்படி தெரிஞ்சதுதான் நம்ம வந்து 11 மைல் கேமோட எண்டுக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். அப்படி நடக்கும்போது ஸ்பூக்கியாக ஒரு விஷயம் நடக்குது. அது என்னென்னா 30 செகண்ட்ஸ்க்கு நம்மளோட டிரைவிங் வந்து நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. அதாவது 30 செகண்ட் வந்து நம்மளோட கை நம்ம ஸ்டியரிங் மேலே வச்சுருந்தாலுமே 30 செகண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கண்ட்ரோலை வந்து மீறி இந்த கேமே வந்து டேக் ஆஃப் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்ட்ரோலை. அந்த டைம் வந்து நம்ம 30 செகண்ட்ஸுக்கு கையை எடுத்துட்டு அப்படியே காரை ஓட்டணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ரூலில் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக அப்படி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ ஆக்சுவலாக வந்து இப்படி வச்சுக்கிறேன், பட் கண்ட்ரோல் நம்மளை மீதான்னு பார்க்கலாம். ஓகே நான் இப்போ பேசி கிட்டத்தட்ட வந்து 1 மைல் க்ராஸ் பண்ணி வந்துட்டேன் இவ்வளோ நேரம். ஸோ எனக்கு இப்போ கோல்டு ஃபீல் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கோல்டு ஃபீல் ஆகுது. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். செகண்ட் மைல் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். செகண்ட் மைலில் வந்து எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கோல்டாக ஒன்றும் இல்லை. ஆனால் ஏசி வந்து இப்போ ஒரே ஒரு பாயிண்ட்டில் தான் நான் வச்சுருக்கேன். ஒரே இது சொன்னால் வச்சுக்கிட்டு விழுப்புரம் மாவட்டம்னு இருக்கும். அண்ட் இங்கே வந்து ரேண்டமாக ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே போயிடலாம், எதுவுமே வந்து மைண்டில் வைக்காமல் சும்மா அப்படியே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி நான் வந்து கார் எடுத்தேன். எதுக்காக அந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணேன்னா லைக் உங்ககிட்ட சொல்லணுன்னு ஆல்ரெடி அந்த ஆணி அடிக்கிற மரம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரேண்டமாக ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இப்போ வந்து நம்ம செகண்ட் மைலை வந்து க்ராஸ் பண்ணி வரப்போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் மைலை க்ராஸ் பண்ணிட்டோம். செகண்ட் மைல் போயிட்டுருக்கோம். செகண்ட் மைல் வந்து ஆக்சுவலாக முடிய போகுது.
தேர்ட் மைல் ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப கோல்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், எனக்கு ஆக்சுவலாக வந்து கோல்டு ஃபீல் ஆகுது. ரொம்ப கோல்டாக இல்லை, ஆனால் கோல்டு ஃபீல் ஆகுது, அதை விட அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போது எனக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்குது, பயமாக இருக்குது. இந்த சேலஞ்ச் ஆக்சுவலாக நான் தனியாக பண்ணலான்னு யோசித்தேன். லாஸ்ட் சேலஞ்சும் நான் தனியாக தான் பண்ணியிருந்தேன். அது செம்ம பயங்கரமாக இருந்தது. வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது அதில் ஏதோ ஒரு ஷேடோ தெரிஞ்சுது. அதனால நம்ப கூட முடியல. திருப்பி ஓட்டி பார்த்துட்டே இருந்தேன். ஆக்சுவலாக அது வந்து ஃபஸ்ட் எடிட் செகண்ட் எடிட் முடிக்கிற வரைக்குமே எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு ஷேடோ இருக்குன்னு. அந்த தேர்டு ஃபைனல் எடிட் அந்த கட் போகும்போது தான் செக் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஷேடோ தெரியுது அப்படின்னு சொல்லி. நான் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் அதை நிறைய வாட்டி ஜூம் பண்ணி பார்த்து இது கன்ஃபர்மேஷனா அப்படின்ற மாதிரிலாம் பயந்து ஒரு மாதிரி மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதனால் எனக்கு வந்து ஆக்சுவலாக அது ஒரு கட்ஸ் இல்லை இந்த வாட்டி தனியாக வரத்துக்கு. 11 மைல். அதுக்கப்புறம் இந்த ரூல்ஸ் எல்லாம் படித்து பார்க்கும்போது மெயினாக அந்த 4th ரூலு, 5th ரூலு, 8th ரூலு, 11th ரூல், இந்த ரூல்லாம் படிக்கும்போது எனக்கு இந்த மைலெல்லாம் க்ராஸ் பண்ணும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே. 5th ரூலும் ஆக்சுவலாக பின்னாடியிலேருந்து நமக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஸ்பர் சவுண்ட் கேட்கும் நம்மலாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து பயமாக இருக்கும்னு சொல்லி தான் வந்து அந்த தனியாக போக வேணாம், கேமரா வந்து பண்ண அப்படின்னு சொல்லி மைண்டை மாற்றினேன். ஏபிஎன்சி இப்போ நம்ம வந்து 2 மைலில் வந்து முடிச்சுட்டு 3வது மைலுக்கு ஸ்டெப்பின் பண்ண போகிறோம். 2 மைல் வரைக்கும் ஓகே தான். ஆக்சுவலாக 3வது மைலில் இருந்தால் ரொம்ப ஆஹா கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து 3rd மைலுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். ஓகே, அண்டு இந்த மைலில் என்ன தெரியும்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஏதோ ஒரு ஷேடோஸ் தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து எடிட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது தெரியுதான்றத மேக்ஸிமமாக பார்ப்பேன். அதையும் தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல இது தெரியுதுன்னு நோட் பண்ணி கமெண்ட்லாம் பண்ணுறீங்க. ஸோ எப்போவுமே உங்கள் கமெண்ட்டை படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அண்டு இப்போ நான் பார்க்க போகிற விஷயத்த ஏதாவது ஒரு வேளை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி வந்து கிட்டத்தட்ட 21, 22 இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ண போகிறேன் காரை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறது இல்லை. ஓகே, இப்போது ஆக்சுவலாக கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற ஏதோ ஒரு ஷேடோ அதான் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரப்போகுது அப்படின்ற மாதிரின்றது தான் கான்செப்டே. ஸோ யா, இந்த மரத்துக்கிட்ட ஏதாவது அமானுஷமான ஷேடோஸ் தெரியுதா அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி திரும்புகிற எந்த ஸ்ட்ரீட்குள்ளே வேணால் நம்ம போகலாம். ஆக்சுவலாக நம்மளோட இஷ்டம் தான். இந்த ரூட்டில் தான் போகணும் அப்படின்னு அதில் நம்ம எந்த ஸ்ட்ரீட்டில் வேணால் போகலாம். 3rd மைலில் வந்து ஏதாவது ஷேடோ தெரியுதா? நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக எனக்கு எதுவும் ஷேடோஸ் தெரிஞ்ச மாதிரி இப்போ வரைக்கும் தெரில. கைஸ், இப்போ வந்து இந்த ஸ்ட்ரீட்டுக்கு போகலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம். ஒரு கோயிலை கிராஸ் பண்ணுறாச்சோ. இப்போ வந்து சஸ்பீஷியஸாக ஏதோ இருந்த மாதிரி எனக்கு இப்போ வரைக்கும் என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. நான் எந்த ஷேடோவையும் கண்ணில் பார்க்கல. எதுவுமே நான் ஒரு சின்ன பொண்ணு இறந்து போயிருக்காங்க. கண்ணு ஆகும் ஒரு 2 வயசு 2-3 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்க அதுக்குலாம் சாங் தெரியணும். நம்ம ப்ரே பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம 3rd மைலை வந்து முடிக்க போகிறோம். அண்டு அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே ஸ்ட்ரைட்டாக போகும்போது நான் வந்து ஒரு மெயின் ரோடை கனெக்ட் பண்ணுறேன். இந்த ரோடு வந்து அப்படியே ஒரு ஹைவேஸை கேட்ச் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ஒரு ஹைவே. இப்போ நம்ம வந்து 3rd மைல் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ரொம்ப வயல்லாம் இருக்குது. ஓகே, நமக்கு வந்து கண்ணாடி அடிக்கி பார்க்கவே கூடாது. இதெல்லாம் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் காமிச்சிருப்பேன். சைடில் வந்து ஃபுல்லாக வயல்லாம் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குதுன்னு பார்க்கவே. எதுக்கு ரைட் சைட் டர்ன் பண்ணேன்னா எனக்கு தெரியல. ஆட்டோமேட்டிக்காக ரைட் போகலான்னு தோணுச்சு, அப்படியே திரும்பிட்டேன். அண்ட் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போகலாம். ஹைவேல இருக்கும்போது எதுவும் இல்லை. அங்கே
கைஸ் இப்போ நம்ம வந்து இந்த லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏனே தெரியல, சும்மா எனக்கு தோன்ற பக்கமாக நான் போகிறேன். இந்த அழகாக இருக்குது இந்த சப்வே. ஓகே, இப்போ 3 ரோடு பிரியுது. நம்ம எந்த பக்கம் போகலாம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாகவே போகலாம். அதான் இந்த ரோடு தான் பக்கம் ஸ்பூக்கியாக இருக்குது. இது வந்து மெயின் ரோட்ஸ். இதுக்குள்ளே போனால் ஏதாவது ஒரு கிராமம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்படி போகலாம். நம்ம வந்து ஸ்லோவாக போகணும். ஸோ ஹைவேல ஸ்லோவாக போனால் ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம வந்து 20 கிலோமீட்டர்ஸ் 25 கிலோமீட்டர்ஸ் இது இங்கே வந்து மெயின்டைன் பண்ணலாம். பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது. 2 பக்கமும் வயல் தான் இருக்குது. அண்ட் இப்போ நான் வந்து 3rd மைலை முடிச்சிட்டேன். இப்போ நம்ம 4th மைல் ஸ்டெப் இன் பண்ணுறோம். 4th மைலில் வந்து விஸ்பர் சவுண்ட்ஸ் கேட்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, நம்ம காருக்குள்ளே நமக்கு ஏதாவது விஸ்பர் சவுண்ட் கேட்குதுன்னு நம்ம பார்க்கலாம். எனக்கு இந்த ரோடு பார்க்கவே செம்ம பயங்கரமாக இருக்குது, பயமாக இருக்குது. நம்ம காருக்குள்ளே விஸ்பர் சவுண்ட் கேட்குதா? என்னோட காரோட சத்தம் மட்டும்தான் எனக்கு கேட்குது. எந்த விஸ்பர் சவுண்டும் எனக்கு கேட்கல. உங்களுக்கு ஏதாவது சவுண்ட் கேட்குது? உங்களுக்கு ஏதாவது கேட்குதா? கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டாங்கன்னு நினச்சேன். ஸ்லோ, ஏன்னா அவங்க ஸ்லோவாக தான் பேசுவாங்க. ஓகே, ஏன் அவங்க ஸ்லோவாக பேசுவாங்கன்னா ஆக்சுவலாக அவங்க கேமரா ஹேண்டில் பண்ணுறதால அதிகமாக பேச மாட்டாங்க. நான் தான் பேச போகிறேன். ஆக்சுவலாக கைஸ் ரொம்ப இருட்டாக இருக்குது. எனக்கு முன்னாடி யாரோ நிற்கிற மாதிரி வர ஃபீல் ஆகுது. சத்தியமாக இந்த இடம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. கரெக்டாக எப்படி காட்டுறதுன்னு தெரியல. இந்த மரம் கிட்ட உண்மையாக எனக்கு ஏதோ ஒரு விஷயம் நின்றுட்டு மாதிரி 2 வாட்டி ஃபீல் ஆச்சு. போட்டே விட்டுவோமா? ஆனால் அங்கே தூரமாக பார்க்கும்போது ஏதோ ஒரு எல்லோ கலர் லைட் தெரியுது. திரும்பி நம்ம வேறு எங்கேயோ கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏதோ ரோடு. ஓகே, இந்த 11 மைல்ஸ் சேலஞ்ச் வந்து என்னை எப்படி ஃபீல் பண்ண வைக்குது? ஆக்சுவலாக பயமாக இருக்குது. ஏன்னா கோல்டாக இருந்தது, இப்போ எனக்கு இன்னும் கோல்டாக இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் இந்த விட கோல்டாக இருக்குது. ஆனால் ஏசி வந்து இந்த ஒரே பாயிண்டில் தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம். விஷயம் மாற்றவே இல்லை. 3rd மைலில் வந்து எனக்கு ஏதாவது ஷேடோஸ் இருந்ததான்னு கேட்டால் எனக்கு ஷேடோ வந்து இப்போ தான் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அது ஷேடோவான்னு சொல்ல இல்லை, ஏதோ ஆனால் நம்ம இப்போ 4th மைலில் இருக்கணும். விஸ்பர் சவுண்ட் கேட்கணும். ஏன்னா வந்து இதோ பின்னாடி என்னோடய கேமராமேன் தான் கூப்பிட்டாங்கன்னு நினச்சேன். பட் அது என்னோடய கேமராமேன் கூப்பிடலாம் சொல்கிறாங்க. எனக்கு அப்போ தெரியல. ஓகே, அண்ட் கைஸ் நம்ம 4th மைலை க்ராஸ் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். 5th மைல் வந்துட்டுருக்கோம். 5th மைலில் நமக்கு என்ன இருக்கும்? ஓகே, 5th மைலில் என்ன நடக்கும்னா ஒரு 3 லேக் நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி எந்த 3மே இல்லை. லைட்டாக வந்து ஸ்டார்ஸ் மட்டும் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இங்கே நம்மளை சுற்றி ஏதாவது லேக் இருக்குமான்னு கேட்டேன். இந்த இடத்துல இங்கே ரொம்ப நிறைய வயல்லாம் இருக்குது. 30% battery remains. லேக் இருக்கானே? ஓகே, ஸ்பீடு வந்து 25, 26 வரைக்கும் போகிறோம். ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணி கண்ட்ரோல்டாக ஒரு பேஸ். நம்ம வந்து இப்போது ஏதோ ஒரு பிரிட்ஜ் மேலே இருக்கும். என்ன பிரிட்ஜுன்னு தெரியல. என்னது இது? ஆறு. இது ஒரு தண்ணி. நிறுத்தலாமா? நிறுத்தக்கூடாது தானே? காரை நிறுத்தக்கூடாது தானே? என்னால் நம்பவே முடியலடா. எனக்கு கூஸ் பம்ப்ஸ் மாதிரி இருக்குது கைஸ். ஆக்சுவலாக என்னால் இந்த விஷயத்த நம்பவே முடியல. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 5 மைல்ஸ் வந்ததுக்கப்புறமா ஏதாவது ஒரு லேக் மாதிரி ஏதாவது தெரியும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த பாலத்து கீழே வந்து தண்ணி போயிட்டுருக்கு. என்னால் நம்பவே முடியல. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இந்த கிளாஸ் வச்சுருக்கதால இதை நம்ம இறக்கணும் உங்களுக்கு காமிக்க முடியும். ஆனால் ரூல்ஸ் படி நம்ம வந்து விண்டோஸ் இறக்கக்கூடாது. 5 விஷயமும் நடந்திருக்கு இந்த மைல். அப்பா, என்னால் நம்பவே முடியல. அப்படின்னா அடுத்த விஷயம் என்ன?
ஓகே, இந்த லேக்கை பார்த்த உடனே எனக்கு சத்தியமாக காரை நிறுத்தணும்னு தோணுச்சு. ஏன்னா உங்களுக்கு காட்டணும் அது வந்து லேக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு இங்கேருந்து தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்களும் பார்க்கணுன்றதுக்காக. அதனால நம்ம கார் நிறுத்தலை. ஹெட்லைட் ஃப்ளிக்கர் ஆகுமா, ஏதாவது ஒரு வாய்ஸ் ரேடியோவில் ஸ்டார்ட் ஆகுமா. அப்புறம் வந்து ஸ்டார்ஸ் டிஸப்பியர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. என் கண்ணுக்கு வந்து இப்போ ஒரே ஒரு ஸ்டார் தான் தெரியுது. நம்ம ரேடியோவெல்லாம் ஆனே பண்ணல. நம்ம ரேடியோ ஆன் பண்ணக்கூடாதுன்றது தான் ஆக்சுவலாக ரூலு. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரேடியோவே ஆன் ஆகிடும்னு போட்டிருக்கு. ஓகே, இன்னும் என்ன போட்டிருந்தது, ரேடியோவில் வாய்ஸ் கேட்கும், ஸ்டார்ஸ் மறையும், ஹெட்லைட் ஃப்ளிக்கர் ஆகுமா. ஹெட்லைட்டில் ஃப்ளிக்கர் ஆன மாதிரி தெரில. எல்லாமே ஓகே தான். நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே நிறைய ஸ்டார்ஸ் இல்லை, கொஞ்சம் தான் இருந்தது. இப்போ வந்து இன்னும் கம்மியாக இருக்குது ஆக்சுவலாக. எந்த லேக்கும் ஆன் ஆகலை. எனக்கு இந்த லேக் விஷயம் தான், இந்த ரிவர், இந்த தண்ணி இதான் என்னால் நம்பவே முடியல. அண்ட் கைஸ், நான் வந்து அதுக்குள்ளே ஒரு மைல் வந்துருச்சா, அதுக்குள்ளே செகண்ட் மைல் வந்துட்டாங்களா, தேர்ட் மைல் வந்துருச்சா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா வீடியோ வந்து ஷார்ட்டாக அண்டு கிறிஸ்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான் அச்சோட ஆசையே. அதனால் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் எடிட் பண்ணி உங்களுக்கு இப்போது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகிடும்னு நினைக்கிறேன். நான் வந்து அந்த முழு வீடியோவையும் மேக்ஸிமமாக ஃபேஸ்புக்கில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஃபுல் வீடியோ கொடுக்க முடியலனாலும் என்ன எடிட் கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டானதை கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து இன்னும் பெட்டராக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் அதை ஃபேஸ்புக்கில் பாருங்கள். ஏன்னா ஃபேஸ்புக்கில் வந்து இன்னும் கொஞ்சம் இதை விட டியூரேஷன் அதிகமாக உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி இருக்கும். நான் இன்னும் அந்த பதட்டத்தை விட்டே வெளில வரல. ஆக்சுவலாக நம்ம ஹெட்லைட்லாம் ஃப்ளிக்கர் ஆகலை, நம்மளுக்கு எந்த ரேடியோவும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிறதுலாம் எதுவும் நடக்கலை. எல்லாமே ஓகேவாக தான் போயிட்டுருக்கு. போகலாமா? ஓகே, கைஸ், நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் 5 miles கிராஸ் பண்ணி 6th மைலையும் கிராஸ் பண்ணிட்டோமா. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து 6 miles கிராஸ் பண்ணி 7th மைல் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து ரோடு ஆக்சுவலாக செம்ம வர்ஸ்ட்டாக இருக்குது. ரோடே இல்லை, எதுவுமே இல்லை, ரோடு எதுவும் இல்லை, ரோடே இன்னும் போடல. ஓகே, 30 மட்டும் கிராஸ் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணோம். ஸோ 8, 9 தான் போகிறோம். 7th மைலில் வந்து வாய்ஸ் ஃப்ரம் பேக் சீட், நம்ம பேக் சீட்டில் வந்து ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு செம்ம கோல்டாகுது, என்னால் வந்து மூச்சு விட முடியல. அதனால வந்து ஏசி வச்சு ஆஃப் பண்ணுறேன். இந்த ரோடு ரொம்ப டஃப்பாக இருக்குது. இது ஆக்சுவலாக ரோடே இல்லை. Battery 25% left. நான் அப்படியே லாஸ்ட் ஆகிடும்னு நினச்சேன். அந்த ரோட்லேயே மாட்டிப்பேன், நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் தேங்க் காட் நம்ம வந்து ஏதோ ரோடை கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த ரோடு எங்கே போகுதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. பட் அப்படியே ஃபாலோ பண்ணி போகலாம். தொலைஞ்சு எங்கேயோ போகுது. ஏதாவது விஸ்பர் சவுண்ட் நம்மளை சுற்றி கேட்குதான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். பேக் சீட்லேருந்து தான் விஸ்பர் சவுண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. பேக் சீட்டில் ஏதாவது விஸ்பர் சவுண்ட் கேட்குதா? நல்லா கவனிக்கும் போது எனக்கு வந்து காரோட சவுண்ட் தான் கேட்குது. ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். கார் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ டவுன் ஆகுது கைஸ். கார் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ டவுன் ஆகுது. நான் ரேஸ் பண்ணுறேன். ரேஸ்
அந்த டர்னிங் கிட்ட ஒரு மாதிரி ஸ்லோ ஆச்சு காரு. நான் ரேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் வந்து ஸ்பீடு போகல. அது ஏன்னு தெரில. இடமே பார்க்க செம ஸ்பூக்கியாக இருக்குது இப்போது நைட்டில். கைஸ் இப்போ நம்ம வந்து 7 மைல்ஸை க்ராஸ் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ கிட்டத்தட்ட 8th மைல் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 8th மைல் நமக்கு என்ன நடக்கும்னா ஷேடோ ஃபாலோஸ் அண்ட் காரில் வந்து ஏதோ ஸ்க்ராட்ச் தெரியுமா. ஓகே, நம்மளை வந்து ஏதாவது ஃபாலோ பண்ணான்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம 8th மைல் வந்து இப்போ போயிட்டுருக்கோம். 8th மைல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஷேடோ தெரியுதா நம்ம பார்க்கலாமா தெரியல. ஃபைனலி ஏதோ ஒரு ஊருக்குள்ள வந்து நம்ம 8th மைல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 8th மைலில் வந்து நம்ம ஒரு ஊருக்குள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக இது ஒரு ஊர். இப்போ நம்மளுக்கு 8th மைலில் என்ன நடக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு ஷேடோ நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுமா. ஏதோ ஒரு ஆத்மா நம்மளை ஃபாலோ பண்ணணும்னு போட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட காரில் வந்து ஸ்க்ராச்சஸ் இருக்குன்னு போட்டிருக்கு. ஓகே, 2 ரோடு பிரியுது. நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். நம்ம இப்போ 8th மைலில் போயிட்டுருக்கோம். ஏதோ ஒரு ஊருக்குள்ளே தான் இருக்கும். மறுபடியும் ஒரு கோயில் பார்க்குறோம். இந்த 8th மைலில் வந்து நம்மளை ஏதோ ஒரு ஷேடோ ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. என்னோடய இன்ஸ்டன்ட் என்ன சொல்லுதுன்னா ஏதோ ஷேடோ நம்மளை ஃபாலோ பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. நான் எப்பவுமே என்னோடய இன்ஸ்டன்ட்டை ரொம்ப நம்புவேன். ஓகே, மீன்ஸ் நம்ம இப்போ வந்து 9 மைல்ஸ் ஆல்மோஸ்ட் க்ராஸ் பண்ண போகிறோம். 9 மைல்ஸ் க்ராஸ் பண்ணும்போது சீரியஸாக ஏதோ ஒரு விஷயம் ஸ்பீடாக வந்த மாதிரி இருந்தது. இந்த 9 மைல்ஸை க்ராஸ் பண்ணும்போது சீரியஸாக நிறைய பயங்கரமான தாட்ஸ் எல்லாம் மனசுக்குள்ளே வந்துச்சு. அண்ட் சீரியஸாக எனக்கு வந்து இன்ஸ்டன்ட் யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்றது சொல்லுது. நமக்கு உடனே நம்ம ஃபஸ்ட்டு காரை விட்டு இறங்கி ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கா நம்ம காரை சுற்றின்னு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இல்லாத ஸ்க்ராச்சஸ் ஏதாவது இருக்கா நம்ம செக் பண்ணணும். ஏன் 9 மைல்ஸ் நம்ம க்ராஸ் பண்ணி இப்போ 10th மைலுக்குள்ளே வரும். 10th மைலில் வந்து நம்ம ஒரு அமைதியை ஃபீல் பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த டைம் இந்த மைலை க்ராஸ் பண்ணி 11th மைல் போகிற வரைக்கும் நான் வந்து மிரரை மட்டும் பார்க்கவே கூடாது. இது சைடில் இருக்க மிரரையோ இல்லை மேலே இருக்க மிரரையோ பார்க்கக்கூடாது. ஸோ வந்து இந்த மிரரையோ பார்க்காம இந்த மைலை க்ராஸ் பண்ண போகிறேன். அண்ட் அமைதியை பற்றி சொல்லணுன்னா நான் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணும் போதுலேருந்து இந்த ஒரு மாதிரி அமைதியாக தான் இருக்குது. ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏதாவது நடந்துருமா, நம்ம சுற்றி ஏதாவது நடந்துருமான்னு சொல்லி. நீங்கள் ஒரு வேளை இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தனியாக பண்ண வேணாம், கூட யாராவது வச்சு ட்ரை பண்ணுங்கள். எப்போதான் 11 மினிட்ஸ் முடியும்னு இருக்குது. ஆக்சுவலாக பயமாக இருக்குது. அங்கேயும் நான் வந்து இந்த மிரரையே பார்க்காம ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக ஓட்டிக்கிட்டு இருக்குது. எதுக்கு அப்படின்னா நம்ம விஷ் பண்ணது வந்து நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நம்ம ஆல்மோஸ்ட் 10 மைல்ஸ் க்ராஸ் பண்ணிவிட்டோம். 11th மைலில் போயிட்டுருக்கோம். அந்த 11th மைலில் வந்து ஒரு 30 செகண்டுக்கு வந்து நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். 30 செகண்டுக்கு கண்ணை மூடிட்டு இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வர இருக்கேன். ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இந்த விஷயத்த பண்ணலாம். ஏன்னா இங்கே நிறைய பைக்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு இடமும் முட்டு சந்தா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்கல்ல. சீரியஸ்லி? அப்படின்னா கேம் எண்ட் ஆகிடுச்சுன்னா அப்படியா? கைஸ் 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 என்னோட
லைட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஃப்ளிக் ஆகிட்டே இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு முட்டு சந்திக்கிட்ட வந்து நின்றுருக்கோம். என்னால் இதை நம்பவே முடியல. இது ஒரு முட்டு சந்து. ஆனால் இந்த 30 செகண்ட்ஸ் வந்து என்னை வந்து கண்ணை மூடி இருக்க சொன்னாங்க. ஒரு லைட்டை ஆன் பண்ணுங்க. லைட் ஆன் ஆக மாட்டேங்குது. என்னால் நம்பவே முடியல. 11 மைல்ஸ் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். அண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக லைட் ஃப்ளிக்கர் ஆகுது. என்னால் நான் சீரியஸாக இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி எப்படி கனெக்ட் ஆகுதுன்னே தெரியல. நம்ம வந்து நிற்கிறது வந்து ஒரு முட்டு சந்து. இதுக்கு மேலே வந்து கார் போக முடியாத மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம நின்றுட்டுருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த 30 செகண்ட் நான் கண்ணை மூடி ஓட்டணுமான்னு நினச்சேன். அது மட்டும் தான் ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து நினச்சி பயந்துகிட்டே இருந்தேன். அப்படி ஒன்று நடக்காத மாதிரி ஆக்சுவலாக இந்த கேமும் எண்ட் ஆகிருக்கு. என்னால் வந்து நிறைய விஷயத்த கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் மைல்ஸ் அந்த 11 மைல்ஸ் வரைக்கும் இந்த ரூல்ஸ் இருக்கிற எல்லாமே நடந்தது. ரூல்ஸில் போட்டிருந்த எல்லா விஷயமும் ஆக்சுவலாக நடந்தது. அந்த லேக்கெலாம் என்னால் நம்பவே முடியல. நான் வந்து ஏதோ ஒரு ஆறு பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் கரெக்டாக அந்த மைல் வரும்போது அந்த இடத்துல வந்து எனக்கு காரை விட்டு இறங்கிட்டு உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு. நல்லவேளை நான் அதை பண்ணல. கடைசி வரைக்கும் நான் வந்து ஸ்பீட்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தேன். லைட் எப்படி ஃப்ளிக்கர் ஆயிடுச்சுன்னு எனக்கு சத்தியமாக நம்ப முடியல. நான் திருப்பி ஆன் பண்ணுறேன், ஆனே ஆகலை. சஸ்பீஷியஸாக இருந்தது. 11 மைல்ஸ் கேம். அண்ட் நான் விஷ் பண்ணது எனக்கு நடந்திருக்குமா, அது வந்து என்னோடய பூட்டில் இருக்குமா, இல்லை ஏதோ இந்த சீட்டில் இருக்குமா, இல்லை ஃப்ரண்ட்டில் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது எதுவுமே வந்து இங்கே இருக்காது. இது எல்லாமே வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நான் என்ன விஷ் பண்ணேன் அப்படின்றத உங்ககிட்ட சொல்கிறேன். நம்மளோட சேனலில் இருக்க இந்த வீடியோ வந்து நைட் டைமில் எடுத்துகிட்டு நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறேன். ஐ மீன் சாட்டர்டே இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து 3 டேஸ்க்குள்ளே 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கணும் அப்படின்றது தான் நான் ஆசைப்பட்டு விஷ் பண்ணேன். அந்த மேனிஃபெஸ்டேஷன் நான் வந்து ப்ராப்பராக 11 மைல்ஸை முடிச்சிருக்கேன். அண்ட் நிறைய விஷயம் வந்து ஆக்சுவலாக எனக்கே வந்து கனெக்ட் ஆச்சு. நம்மளோட சேனலில் வந்து இது வரைக்கும் எந்த லாங் வீடியோவும் 1 மில்லியனை வந்து இவ்வளோ ஷார்ட் பீரியடில் தொட்டதே இல்லை. இது நான் ஓப்பன் சேலஞ்சாக விடுறேன். இது வந்து 1 மில்லியன் வியூஸ் போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். அண்ட் இந்த வீடியோவுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நான் ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து இவ்வளோவும் பண்ணுறதுக்கு காரணமே நீங்கள் தான். உங்களுக்காக மட்டும்தான். உங்களுக்கு ஏதாவது பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமா நினச்சி தான் நான் ஒன்றும் பண்ணிகிட்ருக்கேன். எனக்காக நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு 1 லேக் லைக்கு மேலே வந்து அச்சு இதே சேலஞ்சை சப்ஸ்கிரைபர் என்னோட சப்ஸ்கிரைபர் கூட ட்ரை பண்ணலான்னு இருக்கலாம். அது நீங்களாக கூட இருக்கலாம். என் கூட அடுத்த 11 மைல் சேலஞ்சில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஐ எம் ரெடி ஃபார் 11 மைல் சேலஞ்ச் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரேண்டமாக ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி அச்சு வந்து டெஃபினட்டாக இந்த வாட்டி என்னோட சப்ஸ்கிரைபரோட இதை ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் இந்த 11 மைல் சேலஞ்ச் என்னோட விஷக்காக இல்லை, என்னோட சப்ஸ்கிரைபர் உங்களோட விஷக்காக. பை பை ஃப்ரெண்ட்ஸ். நியூட்ரல் ஆஃப் ஆயிடுச்சுடா கார் ஆட்டோமேட்டிக்காக. கைஸ் ஆக்சுவலாக கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடுச்சு. இதோ நான் இப்போ என்னோடய பிரேக்லேருந்து கால் எடுக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் தூரம் முன்னாடி போகுது ஆள்லாம். அதுவும் நம்ம ஸ்லூப்பில் நிற்கிறதால கார் வந்து நடுவுலே ஆஃப் ஆகும்னு போட்டிருந்தாங்க. அந்த ரூலில் அது ஏதோ 6th மைலோ ஏதோ கிராஸ் ஆகுமோ நடக்கும்னு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து 11 மைல்ஸ் நம்ம நான் முடிச்சிட்டேன்னு சொன்னதுக்கப்புறமா ஆஃப் ஆகுது. இந்த ஃப்ளிக்கரிங் விஷயம் சத்தியமாக என்னால் நம்பவே முடியல. அதுவும் இப்படி தான் இருந்தது. எப்போ கார் நிற்கும்னு போட்டிருந்தாங்கன்னா 9th மைல்லே கார் நிற்கும்னு போட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகிட்டு கார் ஆஃப் ஆகிடுச்சு. முடிச்சிக்கலாமா? வீட்டுக்கு போயிடலாம். ஆன் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஆன் ஆகிட்டோம். கிளம்பி